நம்ம தூத்துக்குடி அமுதா நகரை சேர்ந்த அருணாச்சலங்கிற 24 வயசு வாலிபர் வந்து 17ஆம் தேதி தென்பாகம் காவல்துறையினர் விசாரணை கூட்டு போயிட்டு அப்புறம் மர்மமான முறையில காயம் ஏற்பட்டு தூத்துக்குடி ஜிஹெச்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. இன்னைக்கு காலையில 2:15 மணிக்கு சிகிச்சையில இருந்த அவர் வந்து இறந்துட்டாரு. அவருடைய குடும்பத்தினர் வந்து அது கஸ்டடி டெத் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில கலெக்டர் சார் கிட்ட நாங்க முறையிட்டோம். கலெக்டர் சார் வந்து நாங்க கொடுத்த பெட்டிஷனை பரிசீலனை பண்ணி மேஜிஸ்ட்ரேட் தலைமையில விசாரணை நடக்கும், அது போக 3 வெவ்வேறு ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர்கள் வந்து பிரேத பரிசோதனையில கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டாங்க. அதன் அடிப்படையில் மேஜிஸ்ட்ரேட் வந்து இப்போ அவங்க விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 6 மணிக்கு மேல இப்போ நைட்டு இரவாயிருச்சு, லேட் ஆனதுனால நாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி போஸ்ட்மார்ட்டம் வந்து சூரிய ஒளியில மார்னிங் பண்ணாதான் சரியா வரும் அப்படிங்கிறத நாங்க அவங்க கிட்ட முறையிட்டோம். அதன்படி காலையில 6 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து அடையாளம் காட்டி நம்ம குடும்பத்தினர் அடையாளம் காட்டின பிறகு போஸ்ட்மார்ட்டம் வந்து மார்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட்டும் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ இறந்தவரோட உடலை வந்து நம்ம ஜிஹெச்ல கொண்டு மார்ச்சரியில வச்சுட்டு மறுபடியும் நாளை காலையில எடுத்துட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க அடுத்த கட்டம் குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கோரிக்கை இல்ல, எங்களோட கோரிக்கை வந்து என்னன்னா பிரேத பரிசோதனை முடிஞ்ச பிறகு அதுல வர்ற என்ன ரிப்போர்ட்டுங்கிறத பார்த்துட்டு தான் குடும்பத்தினர் வந்து அடுத்த முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய எண்ணமா இருக்கு. ரூபராஜா வழக்கறிஞர். படிக்காதவங்க எங்களுக்கு பண்ணிட்டாங்களே, கஷ்டப்பட்டவங்க ஏழை குடும்பம் தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டாங்களே, நீதி வேணுமா இருக்கு. அதுக்குதான் நாங்க வந்திருக்கோம். காப்பாத்தி கொடுங்க. கையெல்லாம் செக்யூரிட்டி கூட சேக்க மாட்டாங்க. என்ன பண்ண போறது? கேஸுக்கு அழிஞ்சுட்டான். அவன் வெளியூர் உள்ளூர் வெளியூர் என் கையை பாருங்க ஐயா, எனக்கு பண்ணுங்க சாமி, தலைமை பாருங்க சாமி, இந்த கையில் எனக்கு இந்த கையில் வர மாட்டேங்க என் கையில பிளேட் வேற வச்சிருக்கீங்க. என் மோத குடும்பத்தை பார்த்தா ஐயா நல்லா இருக்கு. பண்ணிடக்கூடாது. தூக்க முடியாதுமா முதல்ல சுகம்லாம் இருந்தாலும் 17க்கு முன்னால எல்லாமே அவன் தான் பார்த்தான். அட்வொகேட் அந்த பண்ணிடுற நீங்க அவன்கிட்ட கேளுங்க, என் தம்பிகிட்ட கேளுங்க. எந்த இதுவுமே கிடையாது சார். பார்க்க விட்டாங்க சார். இதுல அடிச்சிருக்காங்க சார், ரத்தமா கட்டி கட்டியா இருக்கு. ஆமா சார், எக்ஸ்ட்ரா ஒரு தையல் மட்டும் இருந்து சார். மேட்ச்ல இருந்து எங்கிட்ட கேட்காம அவங்க கொண்டு வந்துட்டாங்க சார். கொண்டு சொல்லி கேட்டிருக்கோம். 2.5 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்தாங்க. 2.5 மணி நேரம் எதுக்கு சார் ஆகுது? இந்த ஜிஹெச்ல இருந்து இங்க கொண்டு வரதுக்கு, இங்க இருந்து ஜிஹெச் கொண்டு வரதுக்கு 2.5 மணி நேரமா சார்? சொல்லுங்க. அதே இங்கேயே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? நான் வீடியோல பேட்டி கொடுத்துருக்கேன். பின் வாசல் கூட எதுக்கு சார் கொண்டு வந்தாங்க? அதுக்கு நீங்களே சொல்லுங்க சார், எதுக்கு அவங்க பின்னாடி கொண்டு வந்தாங்களா? நான் வீடியோல என் பிள்ளை கட்டி நீதி கேட்டுக்கிட்டு இருக்கல, நீதி கேட்டுக்கிட்டு வந்து என் பிள்ளை பின்னால கூட எதுக்கு கொண்டு வந்தாங்க? அவங்க கள்ளத்தனை இருக்க போய் தானே கொண்டு வந்திருக்காங்க. உங்களை கூப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்க விடுவாங்க. யார் யார் போவீங்க? அம்மா, நீங்கள், தம்பி யாரு? கூட பிறந்த தம்பி. அவர் 6 பேர் கொடுத்துருவோம். ரொம்ப ரத்த சொந்தங்கள் தான் நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு அவங்க உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும். விட மாட்டேன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது ரூல்ஸ். ஓகேவா? வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்துட்டு ஜட்மெண்ட் காட்டி நான் உள்ளே கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த ஜட்மெண்ட் வந்து ஜெயம் படிச்சுட்டு பாரு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோனெல்லாம் வாங்கி வச்சாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். கேட்டால் நான் வெளில இருக்கேன்னு சொல்லுவேன்.
ஓகேவா? போகிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் பார்க்கணும். எங்களுக்கான அந்த விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க போலீஸ். கவலைப்படாது. சிவகுமார் சார் கொடுத்துருக்கு.